இந்த 60 நாள்ல என்னடா பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான ஒரு கட் பண்ண போறேன். 5:15 எந்திரிச்சு ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு விறுவிறுன்னு ஜிம்முக்கு போயிட்டேன். போகும்போது சரியான குளிரு. இன்னைக்கு ஜெஸ்ட் தான் போட்டேன். ஜெஸ்ட் மசில் எல்லாம் நடனமே ஆடிருச்சு. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் போட்டாச்சு. எல்லாரும் பப்ஸ் சாப்பிட போயிட்டாங்க. நம்ம அந்த சமயமா பார்த்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ள இறக்கிட்டு இருந்தோம். எனக்கே நான் கொஞ்சம் கலரான மாதிரி ஒரு ஃபீலிங். லேப்ல போயிட்டு வெற்றிமாறன் ஐயாவோட காவியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்பயாச்சும் நமக்கு ஒரு புது ஐடியா கிடைக்குதான்ட்டு அப்படியே நம்ம தலையை பார்க்கலாம். எப்படி விசுவாசத்தோட பிடிஎஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். என்னை சார்ந்து வாழ்ற ஒரே ஜீவன் இது மட்டும்தான். நான் சாப்பிட்ற பாதி சிக்கன் இதுதான் சாப்பிடுது. 5:10 கடைக்கு போயாச்சு. 10 நிமிஷம் லேட்டு. 11 மணி வரைக்கும் வேலை. என்ன பண்றது காய்ஸ்? கடையிலே 6 முட்டையை வேவிச்சு ஏற்றுமதி பண்ணியாச்சு நம்ம வவுத்துக்கு. காய்ஸ் கூடவே கொஞ்சம் ஃபைபர்லாம் எடுத்துக்காங்க. அப்பதான் இறக்குமதி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காய்ஸ் பைசப்ஸ் கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி இருந்துச்சு. கடையிலே போட்டு பம்ப் பண்ணியாச்சு. நம்ம வண்டி நம்பர் வர துளி கூட பெட்ரோல் மைலேஜ் தர மாட்டேங்கிறாரு. 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் தருதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக பெட்ரோல் இல்லை காய்ஸ். இங்கிருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. இன்னைக்கு தள்ளிட்டு தான் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை. இதே ஒரு கார்டியோ நினச்சிக்க வேண்டியதான். வாங்க போவோம். இரவனுக்கு பீட்ரூட்டும் ரசமோ. கண்ட்ரோலாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.